ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கபில் ஆட்டம். நான் தான் உங்கள் கபில். ஸோ இன்றைக்கி எல்லாருமே வந்து தீபாவளி ஃபெஸ்டிவலை ரொம்ப ஜாலியாக உங்கள் குடும்பத்தோட ரொம்ப என்ஜாயபுளாக நீங்கள் கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய தீப ஒளி நாள் நல்வாழ்த்துக்கள். சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் அப்படி என்ன கற்றுக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தீபாவளி அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து கிராக்கர்ஸு, ஸ்வீட்ஸு, அப்புறமா வந்து நியூ ட்ரெஸ்ஸஸ் தான் ஞாபகம் வரும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கிராக்கர்ஸ் தான். உங்களுக்கு வந்து எந்த இயர் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு ராக்கெட் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு கிராக்கர்னே சொல்லலாம். ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ராக்கெட் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ இதுலேயே வந்து நிறைய வெரைட்டியான ராக்கெட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ராக்கெட் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஸோ இதே தீபாவளியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ரிலேஷனுக்குலாம் வந்து நீங்கள் க்ரீட்டிங் கார்டு கொடுக்குற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதுவும் நம்ம ஹேண்ட்மேடாக நம்மளே செஞ்சு கொடுக்குற க்ரீட்டிங் கார்டுக்கு அது ஸ்பெஷல் மவுஸ் தான். ஸோ அப்படி தீபாவளிக்கு நம்ம செய்ய போகிற க்ரீட்டிங் கார்ட்ஸில் ஸோ ராக்கெட்டு, ஃப்ளவர் பாட்டு, கிராக்கர்ஸ் அந்த மாதிரிலாம் எப்படிலாம் பேப்பர்லேயே கட்டிங் பண்ணி எப்படி நம்ம ஸ்டிக் பண்ணலாம், எப்படி இந்த ராக்கெட் வந்து பேப்பர்லேயே நம்ம செய்கிறது, அப்படி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பார்க்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு நிறைய செக்மெண்ட்டில் வரப்போகுது. ஸோ இந்த பார்ட் 1ல் ஸோ ராக்கெட்டை எப்படி நம்ம கலர்ஃபுல் பேப்பர் வச்சு நம்ம எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட பேப்பர் ராக்கெட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் 4 ஷீட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ரெட், ஆரஞ்ச், ப்ளூ அண்டு ஒயிட். ஸோ இந்த 4 கலர் வச்சு ஒரு அட்டகாசமான ராக்கெட் பேப்பர் நம்ம இன்றைக்கி செஞ்சு அசட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெட் கலர் எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ ரெட் கலரில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் கட்டிங் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்மால் பீசஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ரெட் கலர் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த டாப்பில் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. ஸோ அதுக்காக இந்த ரெட் கலர் பீஸை வந்து நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ராக்கெட்டோட பாடி பண்ண போகிறோம். ஸோ அது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பெரிய சைஸாக வேணும்னா பெரிய சைஸ் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், சின்ன சைஸ்னால் சின்ன சைஸ். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்பும் ரெடி ஆகிடுச்சு, அதோட டாப்பும் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ராக்கெட் லுக் வந்துடுச்சு. ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ராக்கெட்டோட பாடியில் வந்து நம்ம ஸ்ட்ரைப்ஸ் மாரி போடலாம். ஸோ அதுக்காக வந்து இந்த ஆரஞ்சில் வந்து நான் ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரைப்ஸுக்கும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாடி ரெடி ஆகிடுச்சு, அதோட கோன் ஷேப்பும் ரெடி பண்ணிட்டோம், அந்த ஸ்ட்ரைப்ஸும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸோ கீழே ஸ்டிக் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். ஸோ ஒயிட் கலர் பேப்பரையும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைப் மாதிரி அழகாக கட் பண்ணிக்கோங்க. எஸ். ஸோ ஒரு ஈவனாக ஒரு ஸ்ட்ரைப்பு ரெடி பண்ணியாச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒயிட்டாக இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ராக்கெட்டில். ஸோ அதில் வந்து கலர் டிசைனும் பண்ணியிருப்பாங்க, ரெட் கலர் டிசைன் பண்ணியிருப்பாங்க, ஒரு மாதிரி ரிப்பன் சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து ரெட் கலரில் நம்ம வந்து குட்டி குட்டி ஸ்ட்ரைப்ஸ் கட் பண்ணிக்கலாம். எஸ், சூப்பர். ஸோ அது குட்டி குட்டியான ஸ்ட்ரைப்ஸ் நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஓவராலாக எல்லா பார்ட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கிங் ஒர்க்கு தான். சரி, வாங்க எப்படி ஸ்டிக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபெவிகாலும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ராக்கெட்டோட பாடியை வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்ட்ரைப்ஸ் ஒட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸோ எங்கெங்கே நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோமோ அங்கே வந்து ஸ்ட்ரைப்ஸில் அழகாக வந்து ஒரு ஃபெவிகால் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள். ஓகே, சூப்பர். ஸோ இது என்ன எக்ஸ்ட்ராவாக இங்கெல்லாம் இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து அழகாக சிசர் வச்சு ஈவனாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும், அழகாக ஸ்ட்ரைப்பாக போட்ட மாதிரி அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த டாப்பில் வந்து அந்த ட்ரையாங்கிள் நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ ட்ரையாங்கிளோட பேஸில் ஒரு ஈவனாக ஒரு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிடுங்க. சூப்பர். ஸோ இதில் வந்து சென்டரில் அழகாக இந்த ட்ரையாங்கிளை ஸ்டிக் பண்ணிடுங்க. வாவ். ஸோ இப்போவே பார்க்குறதுக்கு ராக்கெட் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டிக்கை வந்து நம்ம இந்த ரெட் கலர் ஸ்ட்ரைப்ஸை வந்து அது மாதிரி ஒட்ட போகிறோம்.
ஸோ எங்கெங்கெல்லாம் ஒட்ட போகிறீங்களோ அங்கங்கே நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஸோ சூப்பராக நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து அழகாக சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட ஸ்டிக்கோட பேஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்குள்ளே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஸ்டிக்கோட பாட்டம், இது வந்து டாப்பு. ஸோ அந்த டாப்பு வந்து இதோட நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். எஸ், ஓகே. ஸோ நம்மளோட ராக்கெட் வந்து ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ பட் ஆனால் பார்த்திங்கன்னா ராக்கெட் வந்து ப்ளைனாக இருக்குது. ஸோ இங்கே வந்து அதுக்கான திரியும் இல்லை. ஆக்சுவலி வந்து அதில் நெருப்பு இருக்க மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு எல்லோ பேப்பர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எல்லோ பேப்பர், எஸ். ஸோ இதில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப், சூப்பர். ஸோ இதை வந்து நம்ம ஆஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபயர் மாதிரி இங்கே பாருங்கள் ஜிக்ஸாக் டோனில் கட் பண்ணிக்கலாம். தெரியுதா? ஓப்பன் பண்ணி பாருங்களேன், தெரியுதா? ஸோ இதேமாரி ஆரஞ்சுலேயும் இங்கே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆரஞ்சை வந்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அகெயின் ரெட் கலர், அந்த ரெட் கலர் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட ஃபயர் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஸோ எல்லோ, ஆரஞ்சு அண்ட் ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டாப்பில் வந்து நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஸோ ராக்கெட்டோட பாட்டமில் நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். வாவ், சூப்பர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வித்தின் எ மினிட்ஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு ராக்கெட், அதுவும் இந்த மாதிரி டிசைனான ராக்கெட் வந்து நீங்கள் போர்ட் டிசைன் பண்ணும்போதும் இல்லை உங்கள் யாருக்குன்னா க்ரீட்டிங் கார்டு பண்ணும்போதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணி அந்த க்ரீட்டிங் கார்டு மேலே ஸ்டிக் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ யூஸ்வலி நான் இந்த ட்ரிக் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.